அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் முருகப்பெருமானின் அருளால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியை பொறுத்தவரை பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தாயின் உடல்நலனில் கவனமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவினர்களால் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். சிலருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ வழிபாடு அவசியம் உங்களுக்கு செய்ய வேண்டியது நல்லது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் குறைவாக தான் இருக்குது. கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்திற்கு மாற்றவோ சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. கடன் வாங்குவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதாலும் சமாளித்து நீங்கள் விடுவீங்க. உங்களுடைய தேவைகளை கணவர் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து பொருள் வரவு உண்டாகக்கூடிய வகையில் புதிய முயற்சிகளில் கவனமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் சவால்களை தாண்டி நீங்கள் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். அலுவலகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வருமானம் உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சிறந்த முறையில் உங்களுடைய வருமானம் பெருக கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொண்டு வரும். சுக்கிரன் 4ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன போராட்டம் முடிவுக்கு வரும். வியாபார விஷயத்தில் நிதானமாக நீங்கள் இருக்க வேணும். தவறு நடக்க வேண்டாம். புதிய முதலீடுகளில் கவனமாக நீங்கள் செய்ய வேணும். கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி பலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. மகாலட்சுமியை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். இந்த காலகட்டத்தில் தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் கொண்டு வர பாடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு புதன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், ரணருண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி, ராகு, லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுடைய நெருக்கடியான பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகும். திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பயணங்களும் அவற்றால் நன்மைகளும் உண்டாகும். சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க. மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கக்கூடியதாகவும் லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல வகையில் உங்களுக்கு பணவரத்து இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைப்பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
குடும்பத்தில் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு மாற்றம், குதூகலமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய வகையில் இருக்குது. உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். சுப செலவுகள் அதிகரிக்கும். பெண்களுக்கு காரியங்களை செய்து முடித்து உங்களுக்கு மன நிம்மதி அடையக்கூடிய வகையில் இருக்குது. அரசியல்வாதிகள் அனைவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதாகவும், கலைத்துறையில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலும் மன நிம்மதி ஏற்படலாம். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்ட தொழில் விரிவாக்கம் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது பல நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். பெரிய மகான்களுடைய தரிசனம் ஏற்படும். மனதில் அமைதி நிலவும். பெரியவர்களுடைய நல்வார்த்தைகளை கேட்டு ஞானம் பெருகக்கூடிய வகையில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பயணங்களில் உங்களுக்கு வணிகர்களுக்கு பல பிரச்சனைகளில் தொழிலில் தடைகள் ஏற்படலாம். இதன் காரணமாக வருமானம் குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். குழந்தைகள் மற்றும் தொல்லைகளால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வழியாக சென்று அவர்களை திருத்துவது நல்லது. புதிய வியாபார முயற்சிகள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை உங்களுக்கு இருக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிற சுகம் ஏற்படக்கூடியதாகும். கேளிக்கையில் ஈடுபட்டால் மகிழ்ச்சியும் நெருங்கிய உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைப்பது தள்ளி போகலாம். வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகக்கூடியதாகும். தொழில் பிரகாசமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கூட்டாளிகளால் பண விஷய பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. பண விஷயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கிய குறைவு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காவல்துறை மூலம் அச்சம் ஆகியவை ஏற்படலாம். திட்டமிட்டு பயணங்களில் முன்பதிவு கிடைக்காமல் தடைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துணிச்சலாக எதையுமே செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துல இருந்த சிக்கல்கள் தீரும். பண வரத்து கூடும். அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் 1, 2 பாதம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி நீங்கள் விறுவிறுப்புடன் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. வசூலாக வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரலாம். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய வகையில் இருக்குது. சினிமா மற்றும் டிராமா, மால் என இளைஞர்களுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும். பிறரின் உயர்வு கண்டு ஏற்படும் பொறாமை மற்றும் கோபங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மனதில் தெய்வ சிந்தனை ஏற்பட்டால் அமைதி கிடைக்கும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். பணம் சம்பாதிக்கக்கூடியதில் ஆக்கம் ஊக்கம் ஏற்படக்கூடியதாகும். திடீர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடியதாகும். பழைய கடன்கள் அடைத்து விடுவீங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு தாமதப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் சவால்களை தாண்டி நீங்கள் வெற்றியை கிடைக்கக்கூடியதாகவும், உங்களுக்கு அலுவலகத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வருமானம் உயரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.